ஹே வெல்கம் டு டேலண்ட் வித் பானு சேனல். இன்றைக்கான ரீடிங் எதை பற்றி அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு நல்லதா கெட்டதா, இட்ஸ் ஹெல்த்தி ஆர் அன்ஹெல்த்தி அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ்க்கு சில பேருக்கு டேரெக்டாக பதில் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, இன் பிட்வீன் நடந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பார்ட்னரோட பிஹேவியராக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் இந்த கேள்வியை உங்களுக்கு தூண்டியிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு நிஜமாகவே நல்ல ரிலேஷன்ஷிப்பா, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு கெட்டதை பண்ணுதா லைஃபுக்கு, இது ஹெல்த்தி ஒரு அன்ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி கொஷினுக்கு தான் இன்றைக்கி நம்ம இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸு, உங்கள் பர்சனோட இன்டென்ஷன் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப் ட்ராவல் ஆனால் நல்லா இருக்குமா இருக்காதோ, ஸோ எல்லாமே பார்க்க போகிறோம். மேரிட் கப்புள்ஸுமே சரி இதை பார்க்கலாம். ஸோ இதை பார்க்குறதுனால எந்த இடத்துல உங்கள் ரிலேஷன்ஷிப் அன்ஹெல்த்தி ஆகுதுங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவ்ரிதிங் நான் எல்லாமே இந்த ரீடிங்கில் சொல்கிறேன். எப்படி அன்ஹெல்த்தியாக இருக்க ஸ்டேஜை ஹெல்த்தியாக கொண்டு போகிறது எல்லாமே இந்த ரீடிங் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் முன்னாடி 3 பாயில் வச்சுருக்கேன். பாயில் 1 ஒயிட் ஸ்டோன், pile 2 this is a brown stone, tiger eye சொல்லுவோம், and third pile black stone. சரியா? pile 1, pile 2 and pile 3. ஸோ நல்ல டீப் பிரெத் எடுத்துகிட்டு உங்கள் பர்சனை மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த பைல் கனெக்ட் ஆகுதோ அந்த பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. பைலுக்கான டைமிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அடுத்தடுத்த பைல் அந்த டைமிங்கே டைரெக்டாக போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, வெல்கம் pile 1. pile 1 உங்களுக்கான ரீடிங் இது தான். ஸோ ஒயிட் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் ஹெல்த்தி ஆர் அன்ஹெல்த்தி ஃபார் யூ. ஓகே, ஸ்டார்ட் சம் குட். ஸோ என்னென்ன கார்டு இருக்குன்னு பார்க்கலாமா? குயின் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், டெம்பரன்ஸ், நைட் ஆஃப் வாண்ட்ஸ், ஸோ 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, pile 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக ஒரு அன்ஹெல்த்தியாக நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அந்த ரிலேஷன்ஷிப் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க. தவிர அது சரியான முறையில் நீங்கள் 2 பேருமே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலேன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபீமேல் எனர்ஜிஸ் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப கேரிங், ரொம்ப லவ், அதிகமாக லவ், ப்ரொடெக்ஷன் எல்லாமே பார்த்து கொடுத்துருப்பாங்க ஃபீமேல் எனர்ஜி. மேல் எனர்ஜி எப்படி அப்படின்னா அந்த லவ்வை எப்படி சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னே தவிர்த்து உங்கள் மனசுலேயும் நிறைய லவ்லாம் இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அதாவது ஃபீமேல் பீப்புளுக்கு நான் என்ன சொல்லுறேன்னா, உங்கள் மேல் பார்ட்னரோட லைஃப் இப்போ அவ்வளோவா நல்லா இல்லை. அவங்க லைஃபே ரொம்ப கொலாப்ஸ்டாக இருக்குது, ரொம்ப கடன் ஜாஸ்தி இருக்குது. இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் காசை கொடுக்குறது. ஸோ இப்படி ரொட்டேஷன்ஸ்லேயே அவங்க கடன்லாம் போயிட்டுருக்கு. அந்த இன்கம் சரியாக இல்லை, ப்ளஸ் அவ்வளோ பேர்டன், அவங்க லைஃபே அவ்வளோ பேர்டனாக இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் அவங்களுக்கு எப்படி எமோஷனலாக பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது. எப்படி உங்கள்கிட்ட அந்த லவ் அண்ட் கேர் ஏன்னா இப்போ அவங்க லவ் அண்ட் கேர் காட்டுற மைண்ட் செட்டில் இப்போ அவங்க இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் இப்போ அவங்க மனசு பூராவே அவ்வளோ ஒரு பேர்டன் அண்ட் ப்ரெஷர் இருக்குது. இதுலேருந்து எப்படி வெளியில் வர போகிறோன்னு தெரியலையே அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் நோக்கி தான் அவங்க ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயம் உங்கள் மேலே அந்த லவ் அண்ட் கேர் எல்லாமே இருக்குது. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரமாக அதை எக்ஸ்பிரஸும் பண்ணுவாங்க. ஸோ டில் தட் வெயிட் ப்ளீஸ். அண்ட் சில பேர் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க. சில பேர் எப்படின்னா பிளாக் அண்ட் பிளாக் இப்படியே போயிட்டே இருந்திருக்கும். கடந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயராகவே நீங்கள் அப்படி தான் போயிட்டுருப்பீங்க. ஒரு பிளாக் அன்பிளாக் இப்படி தான் போயிட்டு இருக்கும். சரியாக பேச மாட்டீங்க, திடீர்னு நல்லா பேசுவாங்க, அப்புறம் சரியாக பேச மாட்டீங்க. உங்கள் பார்ட்னர் டோட்டலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அதுக்கெலாம் காரணம் என்னென்னா, அவங்க லைஃப்லேயே அவ்வளோ பிரச்சனைஸ் போயிட்டுருக்கனால அதுலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு அவங்களுக்கே தெரியல. அண்ட் மேல் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, உங்கள் ஃபீமேல் பார்ட்னர் நிஜமாகவே அவங்களுமே ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப எமோஷனலாக கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபைனான்ஷியலாக கோ த்ரூ பண்ணுறீங்கன்னா அவங்க எமோஷனலாக கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்லேயுமே அவ்வளோ ப்ரெஷர்ஸ் போயிட்டுருக்கு.
அது மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்துட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, சீக்கிரம் இது பண்ணிக்கோ, இல்லை மேரிட் கப்புள் அப்படின்னா சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கோ, ஏன் குழந்தை இல்லை, ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்குமே சில ப்ரெஷர்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அண்டு சொல்லப்போனால் வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் உங்களோட மைண்ட் தாட் வந்து வேறு மாதிரி இருக்குது, உங்கள் பார்ட்னர் மைண்ட் தாட் வேறு மாதிரி இருக்குது. மேரிட் ஒரு அன்மேரிட் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன், உங்கள் ரெண்டு பேருக்குமே அந்த தாட்ஸ் வந்து ஒத்து போகலை. அந்த கருத்து வேறுபாடு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, கடைசியில் வந்து கான்ஃப்ளிக்டாக மாதிரி சண்டையாக மாதிரி பிளாக் அண்ட் பிளாக் ஸ்டேஜுக்கு போயிடுறீங்க. ஸோ இதனால் வந்து நிறைய பிரச்சனை வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஓகேவா? நான் ஒரு விஷயம் சொல்லட்டா, மேல் பீப்புளுக்கு சொல்கிறேன், ஃபீமேல் பீப்புளுக்கு லைஃப்லேயுமே சில ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டு தான் இருக்குது. அவங்க கோ த்ரூ பண்ணுறதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அண்ட் ஃபீமேல் உங்களுக்குமே சொல்கிறேன், மேல் பீப்புளோட லைஃப்பில் அவங்க கோ த்ரூ பண்ணுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கோ த்ரூ பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப மேல்ஸ் எப்போவுமே வந்துட்டு எமோஷனலாக வந்துட்டு டக்குன்னு வந்து வெளியில் உடைய முடியாது யார் முன்னாடியும். ஸோ அவங்க கோ த்ரூ பண்ணுற விஷயங்கள் வந்து நிஜமாவே அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப ஹார்ட்ஷிப்பை ஃபேஸ் பண்ணி தான் அவங்களும் வந்துட்டுருக்காங்க. எனக்கு புரியுது, நீங்களுமே ஒரு ஹார்ட்ஷிப் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் யோசிக்கலாம், நான் நிறையா லவ் கொடுத்துட்டேன் மேம், நான் நிறையா கேர் கொடுத்துட்டேன் மேம், நான் நிறையா ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன் மேம், இருந்தும் எனக்கு அந்த சைடு வந்து ஒரு 10% லவ் கூட எனக்கு வரல மேம், அப்புறம் எப்படி நான் நம்புறது இவரை, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படி நம்புறது, எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு மேம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது தான். பட் ஆனால் வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, லைஃப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இன்றைக்கி இருக்கிற நிலைமை வந்து நாளைக்கு அப்படியே கண்டினியூ ஆகிறது கிடையாது. ஓகேவா? இன்றைக்கி இருக்கிற நிலைமை நாளைக்கு வேறு விதமாக மாறும். நமக்கு நிரந்தரமாக இருக்கிறது நம்ம பார்ட்னர் மட்டும்தான். இந்த லவ், இந்த கேர், இந்த மணி, இந்த பேரண்ட்ஸ், நம்ம சுற்றி உள்ள எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று மாறாதது நமக்கு பிடிச்சவங்க மாதிரி இருக்கிறது தான் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நமக்கு இந்த பர்சனை ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியுது. எனக்கு தெரியுது உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேல் ஆர் ஃபீமேல் யாராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே நீங்கள் ரெசனேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ரெண்டு பேருமே சொல்கிறேன், அவ்வளோ ஒரு ரெண்டு பேருக்குமே ஒரு பிடிச்ச பர்சன் தான் நீங்கள் ரெண்டு பேருமே. என்ன இப்போ அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பு அன்ஹெல்தி ஆகிருக்கு. மற்றபடி வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா, மேல் பீப்புள்ஸ் உங்களுக்கு தான், மேல் எனர்ஜி உங்களுக்கு தான். உங்கள் ஃபீமேல் தான் வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் உங்கள் லைஃப்லேயே. ஸோ அவங்க உங்கள் கூட இருந்தால் நீங்கள் எந்த ஹார்ட்ஷிப்ஸாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி வெளியில் வந்துடுவீங்க. எனக்கு தெரியுது, நீங்கள் கடன் பிரச்சனை நிறையாவே வந்துட்டு மாட்டியிருக்கீங்க, சூழ்ந்திருக்கீங்க, சரியான இன்கம் இல்லை, லைஃப் மேலே அவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த டைம் பீரியடில் உங்கள் பார்ட்னர் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலேன்னு கோவப்பட்டிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். பட் அது எல்லாமே வந்து தட்ஸ் டெம்ப்ரவரி. ஆனால் இந்த பர்சன் வந்து உங்கள் கூட இருந்தால் உங்கள் லைஃபே ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்து. அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வந்து வேறு யாருமே உங்கள் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஸோ தே ஆர் த பிக்கஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் யுவர் லைஃப். ஸோ உங்களை வந்து எல்லா விதத்துலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்து இருப்பாங்க ஃபீமேல் எனர்ஜிஸ். ஸோ மேல் பீப்புள் இதை நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே ஆகணும். ஸோ அவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே லவ் அண்ட் கேர் அண்ட் டைமிங் மட்டும்தான். கொஞ்சம் அவங்க பிரச்சனையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வீட்லேயுமே மாப்பிள்ளை பார்ப்பாங்க, ப்ரெஷர் பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்குன்னு ப்ரெஷர் பண்ணுவாங்க. மேரிட் கப்புள் அப்படின்னா குழந்தை பெற்றுக்கோ, ஏன் குழந்தை இல்லை இப்படின்னு 1008 கேள்விகள் வந்து இருக்கும் பெண்களுக்கு. ஸோ அதையும் அவங்க சமாளிக்கணும் இல்லையா? ஸோ அந்த எல்லா விஷயத்தையும் வந்து உங்ககிட்ட தான் வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நீங்கள் அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாலே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அன்ஹெல்தியாக மாறாது. ஓகேவா? எனக்கு புரியுது, உங்கள் தாட்ஸ் வேறு, அவங்க தாட்ஸ் வேறு அப்படிங்கிறது. நீங்கள் மனுஷங்களாக பண்ணாங்கன்னா எல்லா தாட்ஸும் ஒரே மாதிரி இருக்காது, வேறு விதமாக தான் இருக்கும். நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அண்ட் ஃபீமேல்ஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, உங்கள் மேல் எனர்ஜி தான் வந்து உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் இந்த பர்சன், அதாவது ஸ்பெஷலாக இந்த பர்சன் தான் உங்கள் லைஃபே வந்து ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக ஆக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இந்த பர்சன் கூட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃபே வந்து ஒரு பிக்கஸ்ட் ஹோப் உங்களுக்கு கொடுக்குது, ஒரு பிரைட்னஸை கொடுக்குது. இந்த பர்சன் இல்லாமல் இருக்கும்போது வந்து உங்கள் லைஃபே வந்து இருட்டாகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, லைஃபே இழந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்னதான் நீங்கள் கோவப்பட்டு பிளாக் பண்ணாலுமே இந்த பர்சன் கிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கும்போது உங்களால் எந்த விஷயத்துலையுமே கவனம் செலுத்திருக்க முடியாது, தூக்கம் சரியாக இருந்திருக்காது, என்ன பண்ணுறதுனே தெரியாது, திருப்பி பேசணுமா பேசக்கூடாதா, இப்படி போட்டு என்னை சித்திரவதைப்படுத்துகிறானே அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, எனக்கு புரியுது. ஆனால் இந்த பர்சன் தான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரைட்டான ஒரு பர்சன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன், ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நியூ பிகினிங் நோக்கி போகும், கவலைப்படாதீங்க. அண்ட் மேம் இப்போது அவங்க வந்து ஃபைனான்ஷியல் லெவலாக கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் எப்போ மாறும்? இந்த ஃபைனான்ஷியல் லெவலாக எப்போ அந்த ஸ்டேட்லேருந்து மாறி என்கிட்ட வந்து அந்த லவ் டைமிங்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்துட்டு அவங்க இப்போ வந்து அவங்க மனசளவில் வந்து வச்சுருக்காங்க, உங்ககிட்ட எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும், ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் அன்ஹெல்தி ஆச்சு எல்லாமே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க தான். அதுக்கான ஆக்ஷன்ஸும் சீக்கிரமாகவே அவங்களே எடுப்பாங்க. ஆனால் இந்த ஃபைனான்ஷியல் பிரச்சனை வந்து மாறுறதுக்கு ஒரு 2 to 3 years ஆகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இன்றைக்கி நாளைக்கு நடக்கிறதுக்கு அதுக்கு பேர் மேஜிக் இல்லை. ஓகேவா? உங்கள் பர்சன், உங்கள் பார்ட்னரோ உங்கள் பர்சனாக வந்து இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு 2 to 3 years ஆகும். ஸோ உங்கள் மேல் எனர்ஜிக்கு ஸ்பெஷலாக சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது சைடு இன்கம்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் வந்து இந்த இன்கம் வந்து பத்தாது உங்கள் லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த இன்கம்னால தான் நீங்கள் ரொம்ப கடன் ஆகிட்டுருக்கீங்க. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கான
சைடு இன்கம் ஏதாவது இருந்தால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கான ஒரு ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு கடன் வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு. அண்ட் திரும்பவும் சொல்கிறேன், கடன் மேலே கடன் வாங்காதீங்க. இருக்கிற கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றதை பார்த்துக்கலாம். ரொட்டேஷன் பண்ண வேண்டாம். இந்த காசை வாங்கி அங்கே கொடுக்குறது அங்கே அப்படி வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து லாஜிக்கலாக வந்துட்டு சால்வ் பண்ண பாருங்கள் பிரச்சனைகளை. ஓகேவா? அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கவலைப்படாதீங்க. இது அன்ஹெல்த்தி கிடையாது, சுச்சுவேஷன்ஸ் தான் அன்ஹெல்த்தியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். மூவ் ஆன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ மூவ் ஆன் பண்ணணுங்கிற எந்த அவசியம் இல்லை. யூ கேன் இந்த பர்சன் வந்து ஒர்த்து தான். ஓகேவா? உங்கள் பர்சன் வந்து ஒர்த்து தான். நீங்கள் அந்த கொடுக்கக்கூடிய அந்த லவ் வந்து அதுக்கு தகுதியான ஒரு பார்ட்னர் தான் அவங்க. ஓகேவா? இதுக்கு மேலே டெப்த்தாக நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ சண்டைகள் வர்றது சகஜம்தான், அப்ஸ் அண்ட் டவுன் சகஜம்தான். ஸோ கிளாரிட்டி தேவை. எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எவ்வளோ பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம பார்ட்னருக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறோம், எவ்வளோ புரிஞ்சுக்கிறோங்கிறதா நம்ம லைஃப் வந்து ரன் ஆகும். ஓகேவா? ரொமான்ஸ் இதோட அட்வைஸ் பார்க்கலாம். இது ரெண்டுமே மேலுக்கும் பொருந்தும், ஃபீமேலுக்கும் பொருந்தும். ஓகேவா? ஸோ நம்ம ரொமான்ஸ் இதோட அட்வைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எஸ், நான் சொன்ன மாதிரி தான், பே அட்டென்ஷன் டு த ரெட் ஃப்ளாக்ஸ். நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த டாக்ஸிசிட்டி வேணாம். நீங்கள் பொண்ணுங்களுமே சரி, பசங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். எல்லா நேரமும் லவ் கேர் டைமிங் வந்து கொடுக்க முடியாது தான். ஸோ அவங்க ஏதாவது ஒரு மூட் ஸ்விங்கில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம பெண்களுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒருத்தங்களை வந்து எப்படி வந்து நம்ம எவ்வளோ நம்ம எமோஷனல் பாண்ட் நம்ம கொடுக்க முடியும் நமக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பீப்புள். ஸோ உங்களை மாதிரி வந்து யாருமே அந்த லவ் அண்ட் கேர் வந்து கொடுக்க முடியாது. அண்ட் நீங்கள் உங்களை சுற்றி உள்ள எல்லாருமே வந்து எப்போவுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பர்சன் தான் நீங்கள். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் பார்ட்னரை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும் உங்களுக்கு தெரியாதா? ஸோ அதுக்காக வந்து ட்ரை பண்ணுங்கள். சண்டைகள் வந்து அந்த சண்டைகளை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கே தெரியும். ஒரு கால் பண்ணி அவங்க அட்டன் பண்ணலைன்னா கோவப்படாதீங்க. பொறுமையாக கேளுங்க, ஏன் அட்டன் பண்ணலன்னு கேளுங்க. அதே மாதிரி வந்து மேல் பீப்புள்ஸுமே சரி, கால் பண்ணிவிட்டு உங்களால் அட்டன் பண்ண முடியலனா ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புங்க. நான் பிஸியாக இருக்கேன், என்னால் அட்டன் பண்ண முடியாது, கண்டிப்பாக நான் ஒரு 1 hour கழிச்சு உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு அந்த சின்ன ஆறுதல் வார்த்தை சொல்கிறதுனால அவங்க வந்து எமோஷனல் ஆக மாட்டாங்க. நீங்களும் உங்கள் வேலைகளை பார்க்க போகலாம். நீங்கள் 2 பேருமே வந்து சரிபாதியாக எஃபோர்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். நீங்கள் எப்போ 2 பேருமே சரிபாதியாக எஃபோர்ட் போடுறீங்களோ அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இது எவ்வளோ பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. நான் சொன்ன மாதிரி தான், ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன். எதாக இருந்தாலும் மனசு விட்டு பேசுங்க, மனசில் இருக்கிறது அப்படியே சொல்லுங்கள். ஹெல்தி டிஸ்கஷன் கட்டாயம் தேவை. ஓகேவா? ஸோ மனசில் வச்சுட்டு கோவப்படுறதுனால எந்த புண்ணியமும் இல்லை. கொஞ்சம் மனம் விட்டு பேசலாம். எதனால் பிரச்சனை, ஏன் பிரச்சனைன்னு பேசலாம். ஸோ உங்கள் பார்ட்னர் மெசேஜ் பண்ணாங்கன்னா அது இம்பார்ட்டண்ட்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த மெசேஜை வந்து வேல்யூ பண்ணுங்கள். ஹூஎவர் மேல் ஆர் ஃபீமேல் யாராக இருக்கட்டும், சின்ன மெசேஜ் தானே அப்படின்னு வேல்யூ பண்ணாமல் போயிட்டா அதுதான் அவங்கள வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணி ஹர்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சின்ன மெசேஜாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன கெஸ்டர் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் வந்து ரொம்ப ஹாப்பியாவாங்க. ஸோ எல்லாம் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் லவ் தானே எல்லாமே. அந்த லவ் அண்ட் ஹாப்பினஸ் தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் எல்லாருமே. ஓகேவா? ஸோ அந்த சின்ன லவ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். கோடிபெண்டன்சினா அடிக்ஷன். அதாவது மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் 2 பேருமே வந்து 24 உங்கள் பார்ட்னரை பற்றி மட்டுமே திங்க் பண்ணிட்டு இருக்க வேணாம். கொஞ்சம் உங்கள் லைஃப்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வேற ஒரு விஷயத்தில் வந்து கவனம் செலுத்தும் போது உங்களுக்கு லைஃப்பை பற்றின புரிதல் ஏற்படும். ஸோ கொஞ்சம் உங்களை பாருங்கள். உங்களுக்கும் ஒரு கெரியர் இருக்கும், உங்களுக்கும் ஒரு பேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அது மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப டிபெண்டாக இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக்காக மாற ஸ்டார்ட் ஆகும். ஸோ 24 உங்கள் பார்ட்னரை பற்றி திங்க் பண்ணிட்டு பார்ட்னர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தால் லைஃப்பை யார் பார்க்குறது? ஸோ அதனால் உங்கள் லைஃப்பையும் கொஞ்சம் பாருங்கள். ஓகே, உங்கள் பார்ட்னர் எங்கேயும் போக மாட்டாங்க, அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் நீங்களும் உங்கள் லைஃப்பை பார்க்கறதுக்கான கொஞ்சம் டைமிங் அண்ட் கேப் வந்து கொடுங்க. ஓகேவா? இதுதான் நான் வந்து பயிர்மனுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அன்ஹெல்தியாலாம் இருக்காது, சுச்சுவேஷன்ஸ் தான் அன்ஹெல்தியாக மாற்றுது. அந்த சுச்சுவேஷன்ஸ் என்னங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பியூட்டிஃபுல்லாக மாறும் நான் நம்புறேன். ஓகேவா? டாடா பை பை. நான் அடுத்த சந்திக்கிறேன். ஓகே, பாயிண்ட் 2 இந்த ப்ரௌன் ஸ்டோன் டைகரை சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாமா? உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்தி ஒரு அன்ஹெல்தி அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். 8 of Pentacles, the Lover's card, the Empress, Queen of Swords, Ace of Pentacles, and Ace of Cups. File 2
சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்குமா இல்லை அன்ஹெல்த்தியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஆனால் பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்புங்க. இது வந்துட்டு ஒரு சோல்மேட் ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலாக சொல்லப்போனால். சில பேர் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் கூட வந்துட்டு நீங்கள் 2 பேரும் வந்து கனெக்ட் ஆகி பேச ஆரம்பித்து பழகிருக்கலாம். சில பேர் வந்து மேரிடு கப்பலாக கூட இருப்பீங்க. இன்னும் சில பேர் வந்து இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது மேரிட் கப்பில். ஸோ அந்த ப்ரெக்னன்சி இட்டு நிறையா பிரச்சனைகள் வந்து வந்திருக்கலாம் சில பேருக்கு. இன்னும் சில பேருக்கு வந்துட்டு இந்த இந்த பர்சன் கூட உங்களுக்கு ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்தாலும், சண்டே வந்தாலும் இந்த பர்சனை விட்டு உங்களால் மூவ் ஆனே பண்ண முடியாது, பிரியவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு பந்தமாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பேசாமல் இருக்கும்போது தான் ரொம்ப உங்களை ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த பர்சன் இல்லாமல் என்னால் இருக்க முடியல லைஃப்பில், ஆனால் இந்த பர்சன் கிட்ட சண்டை வந்துகிட்டே இருக்கே, என்னால் முடியலையே அப்படின்னு ரொம்ப வெக்ஸான சுச்சுவேஷனில் கூட சில பேர் இருந்திருப்பீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் கூட இருக்கலாம். நிறையா ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு, அதாவது முன்னாடி உங்கள் பர்சன் வந்து நிறைய விஷயங்களை வந்து உடனே வந்து எந்த உண்மையாக இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஜென்யூனிட்டியாக இருந்திருப்பாங்க. ரொம்ப ஜென்யூன். அதாவது நீங்கள் ஒரு சின்ன விஷயம்னா கூட வந்து உடனே வந்து சொல்கிறது, எல்லா விஷயங்களும் அப்படியே ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருந்திருப்பாங்க. ஆனால் போக அந்த ஓப்பன் மைண்டட் வந்து கம்மியாக இருந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, கொஞ்சம் அதாவது உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, நீங்கள் கொஞ்சம் பேசும்போது அது சண்டை வளர்க்குற மாதிரியே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரச்சனை வந்துட்டு ஃபீமேல் எனர்ஜி தான். இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபீமேல் எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஒரு ஆர்கியூமெண்ட், அதாவது எது பேசினாலும் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டாகவே, அதாவது அந்த அந்த விஷயத்தை வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா, அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. சில விஷயங்கள்ல ரொம்ப ஆர்கியூமெண்ட், நீங்கள் பேச போனாலே அது ஆர்கியூமெண்ட்டாக மாறிடுது. ஏன் கேட்டிங்கன்னா வந்துட்டு, அவங்க வந்து சொல்கிற அவங்க வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா சில விஷயங்கள் உண்மையை மறைக்கக்கூடாதுன்னு, அந்த விஷயமே வந்து ட்ரிகராக மாறி சண்டையாக வந்து இங்கே க்ரியேட் ஆகுது. ஆனால் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, சில விஷயங்களை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே எவ்வளோ தான் அன்பு லவ் இருந்தாலும் உங்கள் கேரக்டர் எப்படின்னா ரொம்ப போல்டு கேரக்டர், ரொம்ப போல்டாக இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் பார்ட்னருக்கு வந்துட்டு கோல்டு ஹார்ட்டடாக தெரியுது. இந்த நம்ம பார்ட்னர் ஏன் கோல்டு ஹார்ட்டடாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். இது ஒன்று பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த எனர்ஜி இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னருக்கு இந்த எனர்ஜி இருக்கலாம், ஹூவர். ஸோ எது ரெசனேட் ஆகுதோ அது எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த எனர்ஜி வந்து எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் தெரியுது. ஸோ இந்த எனர்ஜினால தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அன்ஹெல்தியாக மாற ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏன்னா எது பேச போனாலும் சண்டை, எது பேச போனாலும் காது கொடுத்து வாங்கிக்கிறது கிடையாது. நல்லதே சொன்னாலும் அது கெட்டதாக போய் சண்டையை இழுத்து வம்பை இழுத்து ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுறது. நல்லா பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு எங்கேருந்து அந்த சண்டை கிளம்புச்சுன்னே தெரியாது. என்னடா அது நம்ம சாதாரண சொன்ன விஷயம் வந்துட்டு அதில் ஒரு இக்கு வச்சு எடுத்து சண்டை போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த எனர்ஜி தான் இங்கே தெரியுது. ஸோ அந்த மாதிரி அந்த கேரக்டரிசம்னால தான் இங்கே ரிலேஷன்ஷிப் வந்து அன்ஹெல்தியாக மாற ஸ்டார்ட் ஆகிருக்கும். அண்ட் இப்போ கூட சில பேர் வந்துட்டு சரியாக தூங்காமல் தனிமையாக இருப்பீங்க. இன்னும் சில பேர் வந்து நம்மளால தான் வந்துட்டு தப்போ, நான் தான் ரொம்ப கோப்பிட்டனோ, நான் தான் ரொம்ப ரியாக்ட் பண்ணிட்டனோ, அதனால தான் வந்து இப்போ என் பார்ட்னர் வந்து என்னை விட்டு போயிட்டாங்களோ, மூவ் ஆன் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பிளாக் கூட பண்ணியிருக்கலாம் உங்கள் பார்ட்னர். ஏன்னா அவங்களால வந்துட்டு அந்த ஒரு எனர்ஜியை வந்து தாங்கிக்க முடியல. ஏன்னா பேசினாலே சண்டை வருதுன்னா நான் என்னதான்ப்பா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்ட்னர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க, இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்கள் பார்ட்னர் அப்படி இருக்கிறதுனால. ஸோ இது வந்து யாராக வேணால் இருக்கலாம். இது ஜென்ரல் ரீடிங்கிறதுனால அந்த எனர்ஜியை தான் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெசனேட் பண்ணிக்கோங்க அண்ட் ரெசனேட் ஆகிற விஷயங்களை எடுத்துக்கோங்க. இது ஜென்ரல் ரீடிங் தான். அண்ட் மோரோவர் வந்துட்டு உங்களுக்கான அட்வைஸ் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க பார்ட்னரோ இல்லை நீங்களோ. ஸோ கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுனால அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வெடிச்சிருக்கும், ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ இந்த டாமினண்ட்டு, இந்த கண்ட்ரோல் நேச்சர், எது பேசினாலும் சண்டை, ஆர்கியூமெண்ட்டு, திட்டிக்கிட்டே இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து அன்ஹெல்தியாக மாற்ற ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை மாற்றிக்கும் போது உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு மேரிட் கப்பில் என்ன இருக்குன்னா, உங்கள் மாமியார்னால வந்து உங்களுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் சண்டை வந்திருக்கும். ஏன்னா உங்கள் மாமியார் வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு ஒரு வம்பு சண்டை இழுத்துக்கிட்டு உங்களை எங்கள் ஹஸ்பண்டையும் நிம்மதியாக இருக்க விடாமல் ஏன் எதுக்கு நோண்டிக்கிட்டு எல்லா பிரச்சனையும் சும்மா அந்த கூட ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் ஆக்குறது. ஸோ இந்த ப்ரெக்னன்சி டைமிங்கில் கூட வந்துட்டு ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் சண்டை கிரியேட் ஆகிருக்கும். நீங்கள் நினைப்பீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப தான்ப்பா எனக்கு ஃபேமிலியே ஒரு அன்பை தூக்கி கொடுக்கணும், ஆனால் அந்த இந்த டைம் பீரியட்லேயே வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனை க்ரியேட் பண்ணுறாங்களே, ரிலேஷன்ஷிப் அன்ஹெல்தியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு புரியுது. பட் அதெல்லாம் உங்கள் மாமியார்னால தான், உங்கள் மாமியோட நேச்சர் அப்படி. அதனால உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போடாதீங்க. உங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ஜெனியும் நிறையா லவ் உங்கள் மேலே வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் மாமியார் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் உங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஸ்டே பண்ணி நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லையா
தனி கொடுத்தனம் அது மாதிரி போகிற ஐடியா இருக்கீங்களா, தாராளமாக தனி கொடுத்தனம் போங்க. ஸோ இட் குட் பி பெட்டர் ஃபார் யூ. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரிகரிங் நேச்சரோட உங்களால் வந்து இருக்க முடியாது. ஸோ அதனால் பிரச்சனைகள் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே பிரச்சனை கிரியேட் ஆகிற விஷயத்தை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோங்கிற பொறுத்து தான் நம்ம லைஃபு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியானது தான். சுச்சுவேஷன்ஸ் வந்து ஒரு சில பர்சன்னால அன்ஹெல்தி ஆகிருக்கலாம், இல்லை இந்த பர்சன் கிட்ட இந்த கேரக்டரிசம் இருக்கிறதுனால அன்ஹெல்தியாக ஆகிருக்கலாம். ஓகேவா? அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை மட்டும் பார்த்துங்க. இந்த மென்டல் ஹெல்த் இந்த விஷயங்களால உங்களோட அந்த எமோஷனல் ஸ்டேட் அண்ட் மென்டலி வந்து நீங்கள் அஃபெக்ட் ஆக வேண்டாம். ஏன்னா அதனால உங்கள் குழந்தை தான் பாதிக்கப்படும். ஸோ அதனால் வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா இருங்க. அண்ட் உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலே வந்து நிறைய லவ் இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்களுமே அதிகபட்ச லவ் வச்சுருக்கீங்க எனக்கு புரியும். இதில் வந்து எந்த தேர்ட் பார்ட்டி எனர்ஜியுமே இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் பார்ட்னர் மட்டும்தான் இருக்கீங்க. என்ன மாமியானால சண்டை வந்திருக்கலாம், இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கண்ட்ரோல் நேச்சரு, இந்த ஆர்கியூமெண்ட் ஸ்டேட்டு, அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் கிடையாது, ஒரு பிடிவாதமாக இருக்கிறது, ஒரு பிடிவாத குணமாகவே இருந்தால் லைஃப்பில் வந்து சில இடத்துல வந்து நம்ம பிரச்சனை ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்போம். அந்த பிடிவாதத்தனத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் நிறைய பெட்டராக சான்ஸ் இருக்குது. பிடிவாதம் பிடிக்கலாம், ஆனால் எந்த விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிக்கணும், எதுக்கு பிடிவாதம் பிடிக்கணும்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லா விதத்துக்குமே அப்படி ரியாக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கோவத்துக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். நம்ம கோவத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த கோவத்தை எப்போ காட்டணும், எங்கே காட்டணுமோ அப்போ தான் அதுக்கான வேல்யூ வந்து எடுப்படும். நீங்கள் எல்லா நேரமே கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கோவத்துக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும். நான் இது வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஹெல்தி தாங்க, அன்ஹெல்திலாம் கிடையாது. ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸில் இருக்கீங்கன்னா மூவ் ஆன்லாம் பண்ண வேணாம், பிரேக்கப்லாம் பண்ண வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பியூட்டிஃபுல்லாக மாறும். ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு. எல்லா விஷயங்களும் வந்து கூடிய சீக்கிரமே மாறும். ஓகேவா? ஸோ நம்புங்க யூனிவர்ஸை. உங்களுக்கு ரொமான்ஸ் என்ஜோட அட்வைஸ் என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து சொல்கிறேன் என்னங்கிறது. ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் சோல்மேட்டு தான் வந்திருக்கு. யூ டிசர்வ் லவ், சோல்மேட். ஸோ சொன்னேன் இல்லையா, இது ஒரு சோல்மேட் கனெக்ஷனுங்க. நீங்கள் இந்த பர்சன் வந்து ஒரு பெஸ்ட்டு பர்சன் உங்கள் லைஃப்பில். ஸோ இவங்களை தாண்டி உங்கள் லைஃப்பில் வந்து வேறு எதுவுமே இல்லைங்கிறது எனக்கும் புரியுது, உங்களுக்கும் புரியுது. ஸோ இந்த பிரச்சனைகள்னால எந்த ஒரு பெரிய டெசிஷனும் எடுக்க வேண்டாம். ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ளே வந்துட்டு கூடிய சீக்கிரமே வந்து ஒரு நல்ல அட்ராக்ஷன் க்ரியேட் ஆகும், நிறையா ரொமான்ஸ் க்ரியேட் ஆகும். அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நான் சொன்ன மாதிரி தான், மேரிட் கப்புளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தனி கொடுத்து போய் பாருங்கள், இன்னும் பெட்டராக உங்கள் லைஃப் வந்து மாற ஸ்டார்ட் ஆகும் சில பேருக்கு. அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மூவ் ஆன் பண்ண நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஏன்னா இந்த பர்சன் தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பர்சன், உங்கள் லைஃபுக்கான பர்சன். ஸோ மூவ் ஆன் பண்ண வேணாம். பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு எந்த ஒரு முடிவுமே எடுக்க வேணாம். யூ கேன் கிவ் செகண்ட் சான்ஸ் ஃபார் திஸ் பர்சன். ஏன்னா இந்த பர்சன் தான் உங்கள் உலகமே. அண்ட் இந்த பர்சன் தான் வந்துட்டு ஒரு சோல்மேட் கனெக்ஷன் உங்களுக்கு. அண்டு எல்லா விஷயங்களும் வந்துட்டு படிப்படியாக மாறும் நான் நம்புகிறேன். நம்மளோட நல்லது கெட்டதையும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதாவது ரியாக்ட் பண்ணுற விஷயத்துக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நான் எப்போதுமே சொல்லுவேன் ரீடிங்கில், ரியாக்ஷனுக்கும் ரெஸ்பாண்டுக்கும் அதிக வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா லைஃப் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக மாறும். அண்ட் திஸ் இஸ் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப் தான் ஃப்யூச்சரில். ஸோ நோ வரி. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே மாற்றக்கூடிய விஷயங்கள் தான், மாறக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நோ வரி. ஓகேவா? இன்னும் இன்டெப்த்தாக வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் எனக்கு பர்சனல் ரீடிங் பண்ணுங்கள். இல்லை வேறு டாபிக் ஏதாவது எடுக்கணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் டாபிக் எடுத்து போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஓகேவா? டாடா பாய். நாங்கள் அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறேன். Pile 3 சூஸ் பண்ணவங்க இந்த பிளாக் ஸ்டோன். ஸோ உங்களுக்கான ரீடிங் தான் இது. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் ஹெல்தி ஒரு அன்ஹெல்தி அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே, என்ன கார்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நைட் ஆஃப் வான்ஸ், கிங் ஆஃப் வான்ஸ். பா, கிங் குயின் எனர்ஜியாக தான் இருக்குது ஃபுல்லாக ரீடிங் ஃபுல்லாக. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்.
ஓகேங்க. பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியாக தான் இருக்குது. கிங் அண்ட் குயின்ஸோட எனர்ஜி எனக்கு நல்லா தெரியுது. சில பேருக்கு வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்து பெஸ்டீஸ் இருக்கலாம். ஸோ அந்த பெஸ்டீஸ் வந்து உங்களுக்கு ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களோட பார்ட்னர் வந்து உங்கள் மேலே கோவப்பட்டிருக்கலாம், ஆர்கியூ பண்ணலாம், திட்டலாம். அவங்க எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க எதுக்கு உங்கள் கூட இருக்கிறாங்க. நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம், எனக்கு வந்து ஓகே இவங்க வந்து எனக்கு ஜஸ்ட் ஃபீமேல் ஃப்ரெண்டு தான், அதை தாண்டி வேறு எதுவுமே நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணாலும் உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள் மேலே கோவப்பட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் நீங்கள் ஃபீமேல் எனர்ஜி பார்க்குற நீங்களுமே சரி, ஏன்னா அந்த தேர்ட் பொண்ணுனால தான் உங்கள் லைஃபுக்குள்ளே வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கும். அங்கே தான் அன்ஹெல்தியும் வந்திருக்கும். ஏன்னா யூஸ்வலாகவே வந்து உங்களோட பார்ட்னருக்கு வந்து நிறையா ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி தான். ஆனால் அதுக்காண்டி வந்து ப்ரியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. லவ் பேஷனுமே வந்து உங்கள் மேலே தான். ஆனால் அவங்க லைஃப்பில் வந்து எப்போதுமே ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஒர்க் பண்ணுற இடத்துல சரி, படிக்கிற இடத்துல சரி, மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அண்டு அதனால் வந்து இன்னொரு பொண்ணு வந்து உங்கள் பார்ட்னருக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபைனான்ஷியலாக ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறது, பார்த்துக்கிறது, இல்லை அவங்க பாஸாக கூட இருக்கலாம், இல்லை கூட படிக்கிற ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை பெஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியிலே ஒரு பர்சனாக வந்து இருக்கலாம். ஸோ அந்த பர்சன் வந்து ரொம்ப உங்கள் பார்ட்னருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த எரிச்சலும் கோவம் வருதுங்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பொசசிவ்னஸ் தெரியுது. உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த பொண்ணே வேணாம், அவள் இல்லைன்னா என்னால் உன்னை பார்த்துக்க முடியாதா, நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா, ஏன் எனக்கு அந்த அன்பு எனக்கு அது எதுவுமே இல்லையா, அவளை விட அதிகமாக என்கிட்ட நிறையா இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு புரியுது. ஆனால் அந்த பர்சனுக்கு வந்து உங்கள் பார்ட்னர் மேலே லவ்வோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் ப்ரொடெக்டிவாக வச்சுருக்காங்க, ரொம்ப ப்ரொடெக்டிவாக வச்சுருக்காங்க, ரொம்ப அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஸோ அவங்க கஷ்ட காலத்தை எல்லாத்தையும் ரொம்ப தோல் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதனால தான் உங்களுக்குள்ளே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து அன்ஹெல்தியாக மாற ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். அண்ட் மோரோவர் வந்து சும்மாவே வந்துட்டு உங்கள் பார்ட்னர் வந்து கொஞ்சம் ஃப்ளர்ட்டினா ரொம்ப ஜாலியாக பேசுகிறது, ஜோவியாக பேசுகிறது, எந்த பொண்ணு வந்தாலும் உடனே சிரித்து பேசுகிறது, நீங்கள் கூட இருந்தாலுமே இன்னொரு பொண்ணை சைட் அடிப்பார் உங்கள் முன்னாடியே. விளையாட்டு அந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல, அது க்யூட்டாக இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல அப்படின்னு உங்கள் முன்னாடியே சொல்லுவார். ஏன்னா அவங்க பிஹேவியரே அப்படி தான். ஸோ அந்த பிஹேவியர் வந்து நீங்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கும்போது விளையாட்டுத்தனமாக தெரியும். பட் நீங்கள் எமோஷ்னலாக இருக்கும்போது அது இன்னும் உங்களுக்கு ஹர்ட் ஆகும், அது கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனால் உங்கள் பாட்டோட நேச்சரே அப்படி தான், ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பார். உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைன்னு ஆனால் கூட உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை வச்சுக்கிட்டே வந்து இன்னொரு பொண்ணை வந்து ஃப்ளர்ட் பண்ணுவார், நல்லா ஜோவியலாக பேசுவார். அப்படிப்பட்ட பர்சன் தான். அதுக்காண்டி அவங்க கேரக்டர் வந்து தப்பான கேரக்டர் கிடையாது. அவங்க அந்த ஒரு ஜாலி கேரக்டர், அதாவது நம்மளையும் நம்மளை சுற்றி உள்ள பர்சனையும் ஹாப்பியாக வச்சுக்கணும். அந்த ஹாப்பினஸை வந்து இப்படி வெளிப்படுத்தி அவர் வந்து இருக்கிறாரு. மற்றபடி வந்து எந்த தப்பான இன்டென்ஷனுமே உங்கள் பார்ட்னருக்கு கிடையாது. ஓகேவா? கொஞ்சம் ஜாலியாக இருப்பார். அவங்கள சுற்றி வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப ஈஸியாக அட்டாச் ஆகிடுவார் உங்கள் பார்ட்னரு. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் வந்திருக்கு உங்களுக்கு இப்போது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிஜமாகவே எனக்கு ஹெல்த்தியாக போகுமா? ஏன்னா அந்த தேர்ட் பர்சனால் உங்களுக்கு நிறையா பிரச்சனை வந்திருக்கு உங்கள் லைஃப்பில். ஏன்னா உங்கள் பார்ட்னர் வந்து அந்த தேர்ட் பர்சனை வந்து நிறையா புகழ்ந்து பேசுவாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க உங்கள் முன்னாடி. நிறையா விஷயங்களில் வந்துட்டு அந்த தேர்ட் பர்சனுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசக்கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க தான். அவங்க சொல்லுவாங்க, இல்லை என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சில ஆர்கியூமெண்ட்ஸ் கூட இங்கே போயிருக்கலாம் சில பேருக்கு. ஸோ இன்னும் சில பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம், எனக்கு இது செட் ஆகிற மாதிரி தெரியல, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அந்த தேர்ட் பர்சனை தான் கடைசியில் வந்து சூஸ் பண்ணுவாங்களோ. ஏன்னா என்கிட்ட சண்டை கோவத்தை காட்டிட்டு அங்கே போய் மொத்த பாசத்தையும் காட்டும் போது உங்களுக்கு டவுட்ஸ் வரும் இல்லையா? ஏன்னா அந்த பர்சன் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட பயமே இல்லாமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாரு உங்கள் பார்ட்னர். ஓகேவா? உங்கள் பார்ட்னர் வந்து பயமே இல்லாமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறார், நல்லது கெட்டது எல்லாமே. அங்கே வந்துட்டு அதை வாங்கிக்கிறாங்க அவங்க. ஓகேவா? அந்த தேர்ட் பர்சன் வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க, எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டுமே பண்ணலை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப் பார்ட்னர் கிடையாது பொசசிவ் பண்ணுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ. ஆனால் உங்ககிட்ட வந்து சொல்லும்போது அது கோவமாக மாறுது, சண்டையாக மாறுது, பொசசிவ்னஸ்ஸாக இருக்குது. இன்னும் சில பேரே வந்துட்டு பிரேக்கப் சுச்சுவேஷனில் கூட இருக்கலாம். இன்னும் சில பேர் வந்துட்டு நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம் உங்கள் பார்ட்னரை, இல்லை உங்கள் பார்ட்னரே கோவப்பட்டு நீ என்கிட்ட பேச வேணாம், உனக்கு எப்போ என் மேலே நம்பிக்கை வருதோ அப்போ வந்து பேசுன்னு கூட பிளாக் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் எனக்கு தெரியுது. ஸோ இதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அன்ஹெல்தியாக மாறி இருக்குது இப்போது. ஓகேவா?
ஓகே மேம், இந்த பார்ட்னர் கூட நான் இருந்தால் இப்போ ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்குமா, அது என்ன தான் சொல்ல வரீங்க? ஓகே, நான் இதெல்லாம் எனக்கு புரியுது, இதெல்லாம் நடக்குது தான். ஸோ இப்படியே தான் இருப்பாரா? இப்படியே இருந்தால் எனக்கு டார்ச்சராக இருக்குது மேம், எனக்கு எரிச்சலாக இருக்குது மேம், இன்னொரு பொண்ணு வந்து லைஃபுக்குள்ளே வர்றது எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது தான். அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும்தான் வந்து ட்ராவல் ஆவாங்க. அதுவுமே வந்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டுக்காக தான். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பார்ட்னர் வந்து எமோஷ்னலாக அங்கே போய்லாம் எந்த சப்போர்ட்டுமே எடுக்கலை. லவ் கேர் எல்லாமே உங்களுக்கு தான் வச்சுருக்காரு, உங்களுக்காக மட்டும்தான் அவர் கொடுப்பாரு. அண்ட் கூடிய சீக்கிரமே அதை வந்து வெளிப்படுத்துவார். உங்களுக்கு அந்த கிளாரிட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு கூடிய சீக்கிரமே கிடைக்கும். 1 or 2 monthsலேயே வந்துட்டு சில பேர் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா 1 or 2 monthsலேயே உங்கள் பார்ட்னரே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, தெளிவுபடுத்துவாங்க எல்லாமே. நீ பாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அவள் வந்து எனக்கு ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், எப்போவுமே அவன் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், லவ்வரோ பொண்டாட்டியாவோ இருந்தால் அது நீ மட்டும்தான் அப்படிங்கிறது உங்கள் பார்ட்னரே வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கிளாரிட்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு இன்னும் அன்ஹெல்தியாக மாற்ற வேண்டாம், கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். ஸோ இன்னொரு பர்சன் வந்து லைஃப்பில் தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அந்த தேர்ட் பர்சனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் போகுதே நினச்சி நீங்கள் வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து காம்ப்ளிகேட் ஆக்க வேணாம், சண்டையாக மாற்ற வேண்டாம். ஸோ உங்கள் பார்ட்னரை வந்துட்டு புரிஞ்சுக்கங்க. உங்கள் பார்ட்னருக்கு வந்து உங்களோட லவ் அண்ட் கேர் ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. இந்த சண்டையெல்லாம் வேணாம், அவள் என் கூட வந்து ஜாலியாக பேசணும், ரொமான்ஸாக இருக்கணும், என்னை புரிஞ்சுக்கணும், நான் அவள் கூட இருக்க டைமிங் வந்து எனக்கு சந்தோஷமாக போகணும். ஆனால் இப்போ அவள் கூட இருக்க டைமிங் எல்லாமே சண்டையாக தான் போகுது அப்படின்னு உங்கள் பார்ட்னர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது வேண்டாம். லவ் அண்ட் கேர் அதிகமாக கொடுங்க. அண்ட் நீங்கள் 2 பேருமே வந்து கூடிய சீக்கிரமே வெளியில் எங்கேயாவது வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வருவீங்க, இல்லை வெளியில் எங்கேயாவது போகலாம். நான் சொன்னேன் இல்லை 1 or 2 monthsல வந்து உங்கள் பார்ட்னர் வந்து பேசுவாங்க அப்படின்னு. ஸோ எங்கேயாவது உங்கள் பார்ட்னரே உங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலாம், நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகலாம். இப்போது இந்த டைம் பீரியடுக்கு உங்களுக்கு தேவை வந்துட்டு லவ் அண்ட் கேர் தான். ஸோ 3வது மனுஷங்க நினச்சி பயந்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே இழந்துடாதீங்க. அந்த தேர்ட் பர்சன் தான் இப்போ வரைக்கும். உங்கள் பார்ட்னருக்குமே தேர்ட் பர்சனாக தான் இருக்காங்க. ஜஸ்ட் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் அவ்வளோதான், நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளோதான், அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி, ரொம்ப ஜோவியலாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ளர்ட்டி பர்சனாக, ரொம்ப ஒரு ப்ளே பாய் மாதிரி இருப்பாங்க. உங்கள் பார்ட்னரே அப்படி தான், ப்ளே பாய் தான். ஓகேவா? ஸோ அதனால் இந்த சந்தேகம் இது கிரியேட் ஆகிறதுலாம் நான் ஒத்துக்கிறேன். பட் அதையும் தாண்டி உங்கள் பார்ட்னர் வந்து ப்ரியாரிட்டின்னு ஒன்று வச்சுருக்காருன்னா அது உங்களுக்கு மட்டும்தான். ஓகேவா? யூனிவர்ஸை நம்புங்க, உங்கள் பார்ட்னரையும் நம்புங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தீங்கன்னா டாக்ஸிசிட்டி தான் அதிகமாகும். ஓகேவா? நான் ரொமான்ஸ் ஏஞ்சலோட அட்வைஸ் பார்த்துட்டு லாஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறேன். என்னென்னு சொன்ன மாதிரி தான், ட்ரஸ்ட்டு. நான் சொன்னேன் இல்லையா, நம்பிக்கை வைங்க, யூனிவர்ஸ் மேலேயும் நம்பிக்கை வைங்க, அந்த பர்சன் மேலேயும் நம்பிக்கை வைங்க. அவர் இப்போ வரைக்கும் உங்களை தான் வந்துட்டு, நான் சொன்னேன் கூடிய சீக்கிரமே வந்து பேசுவாங்க, கூடிய சீக்கிரமே எங்கேயாவது வெளியில் போவீங்க, மீட் பண்ணுவீங்க. நோ கான்டாக்டில் இருக்கீங்க, பிரேக்கப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் பார்ட்னரே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, எல்லா ஸ்டெப்ஸுமே எடுப்பாங்க. அண்டு மேக் த எஃபோர்ட். ஸோ கொஞ்சம் இந்த சண்டைலாம் விட்டுட்டு கொஞ்சம் லவ் போட்டதில் எஃபோர்ட்டு காமிங்க, உங்கள் லவ்வை காட்டுறதுல கொஞ்சம் எஃபோர்ட்டு காமிங்க, உங்கள் பார்ட்னர் கூட குட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு இப்போ தேவை. அண்டு நம்பிக்கை வைங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்கள் யூனிவர்ஸை. ஏன்னா இது வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பு தான், ஹெல்த்தியாக போகும் ஃப்யூச்சரில், நம்புங்க. ஓகேவா? இன்னும் வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இது சம்மந்தமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடணுன்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டாபிக்ஸை வந்து நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அண்ட் என்னோடய ரீடிங்ஸு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு அது பிக்கஸ்ட்டு மோட்டிவ் ஆக்சுவலாக சொல்ல போனால். இல்லை இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் மேம், இன்னும் எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது சம்மந்தமாக எனக்கு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? டாட்டா பை பை. உங்கள் அடுத்த ரீடிங்கில் சந்திக்கிறேன்.